அவ்வளவுதான். அடுத்த விழா ஆஞ்சநேயர் புகுந்தார், ஒவ்வொரு மரமா உடைச்சார், பழத்தை களையை பிச்சு போட்டா அமக்களம் பண்ணிவிட்டார். உடனே ராட்சசிகள் ஓடி போய் சொன்னா, நியாயமா இருக்கு, நீ யார காவல வச்சிருக்க, அங்க குரங்கு வந்திருக்கு, அது சீதையோட பேசிட்டு மாதிரி தெரியுது, அந்த வனத்தை அழிக்கிறது யாரங்க, அந்த குரங்கை பிடித்து வாருங்கள் அப்படின்னு கிங்கரர்கள் சில பேர் சாதாரண ஆர்மி அனுப்பிச்சான். கிங்கரர்கள் வந்தார்கள், தாப்பாளத ஒத்தத்தையே அடிச்சு அவர்கள் அனைவரையும் கொன்று நின்றார். 84,000 பேரை சம்மரிச்சாரு சொல்றா. அத்தனை பேரையும் கொண்டுட்டு ஆஞ்சநேயர் அப்படி அந்த மண்டபம் ஒன்னும் கிடக்கிறத அந்த தாப்பாள கையில வச்சுட்டு சொல்றார், ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ராம். ராவணன் காலு விழுறது 20 காது, 1 2 எப்படி இருக்கும் அவனுக்கு? ஆஞ்சநேயர் இப்ப பார்த்தார், நம்ம பர்பஸ் சர்வ் ஆயிடுத்து, இப்ப ராவணனை பார்க்கணும். அவர் பார்க்கறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சார். இந்திரஜித் அடிக்கிற அடியில இந்திரஜித் பார்த்தா இந்த குரங்கு இப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, பிரம்மாஸ்திரம் போடுன்னு போட்டு. அதனால பிரம்மாஸ்திரம் ஒண்ணும் பண்ணாலும் ஜாலியா இருந்தார். பிரம்மாஸ்திரத்தை போட்ட உடனே கீழே மயங்கி விழுந்தா மாதிரி விழுந்தார். அவ்வளவுதான். அத்தனை ராட்சசர்களும் ஓடி போய் தங்கள் இருக்கிற துண்டு துணி எல்லாத்தையும் வச்சு ஆஞ்சநேயரை கட்டினான். அதனால இப்ப என்ன பண்றது, இழுத்துட்டு போ ராவணன் தரதரை இழுத்துட்டு வந்துட்டான். ராவண சபையில கொண்டு வந்து கட்டி நிறுத்தி விட்டான். இந்தாப்பா இதான் அந்த குரங்கு. குரங்க பார்த்தான், யாரு இந்த குரங்கு? ஒரு கால் நந்திகேஸ்வரா இருக்குமோன்னு பயந்தான். உள்ளூர ஏன் பயம்னா, கைலாச மலையை நோக்கி புஷ்ப விமானத்தை ஓட்டினான். அங்க நந்திகேஸ்வரர் மலை மேல, அப்பா இது வராத, இது பரமேஸ்வரன் மலைன்னு சொன்ன. அவர் பரமேஸ்வரன் லங்கேஸ்வரன் தான் அப்படின்னு நேரம் வந்தான். தேப்பா கைலாச மேல மோதாதரா ஆபத்துனார். நகத்து கைலாசனா, கைலாச நகரமா, நீ தான் டைவர்ஷன் பண்ணிக்கணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு புஷ்ப விமானத்தை நிறுத்தி இறங்கி கைலாசத்தையே தூக்கி வைக்க பார்த்தான். எப்பேற்பட்டார், தூக்க முடியல, காலம் மாட்டிவிடும் அவங்க. அப்ப நந்திகேஸ்வரர் செபிச்சார், என்ன ஏன் குரங்கு மூஞ்சி பேசாமருன்னு சொன்னா அவரை. என்னையா குரங்கு மூஞ்சின்னு, இந்த மாதிரி குரங்கு வந்து ஒவ்வொரு துவம்சம் பண்ணுன்னு, அதுதான் வந்துடுத்தோன்னு பழைய கில்ட்ல அந்த ஞாபகம் வந்துடுச்சு. பிரகஸ்தன் கேட்டான், நீ யாரு, எதுக்கு வந்த, யார் அனுப்பிச்சா அவனை? விஷ்ணு அனுப்பிச்சானா, இந்திரன் அனுப்பிச்சானா, குபேரன் அனுப்பிச்சானா? பங்காளி உண்மையை உள்ளதுபடி சொல்லிட்டியானா உன்னை விட்டுடும், உயிரோட போலாம். ஆஞ்சநேயர் அவனை விட்டு ராவணனை பார்த்தான். அவன்கிட்ட பேசுறது, எனக்கு குபேரனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, விஷ்ணு என்ன அனுப்பல, நான் குரங்கு, உன்னை பார்க்கணுங்கிறதா இத்தனை காரியம். என்ன எதுக்கு பார்க்கணும், நான் யாருன்னு கேட்டேன், அதான் தெளிவா சொல்றேன். சுக்ரீவன் தெரியுமா உங்களுக்கு? வாலி உங்க ஃப்ரெண்டு. ஆமா, அந்த வாலிய ஒரே பானத்துல யுத்தத்துல சம்மரிச்சு ராமபிரான் அவனுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தாரு சுக்ரீவனுக்கு. அந்த ராமபிரானுடைய மனைவியை காணல, அவளை தேடித்தரேன்னு சுக்ரீவன் பல இடத்துல வானல் இருந்துச்சா, அதுல நானும் ஒருத்தன். நான் ஒரு வருமா தேடினா உங்க தோட்டத்துல சீதை இருக்கா. ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீ சீதையை அபகரித்து கொண்டு வந்தாரு சொல்லவே இல்லை. சொன்னா ராவணன் ஒண்ணு அதுக்கு எங்க ப்ரூஃப்னு கேட்பான். மேட்ரு அங்க போயிடும், அதுக்கு போவே இல்லை. உங்களுடைய அரண்மனை தோட்டத்துல சீதை இருக்கு, அது உங்களுக்கு பெருமை இல்லை. இன்னொருத்தருடைய மனைவி இங்க இருக்கக்கூடாது. எனவே நீங்கள் சீதையை திருப்பி ஒப்படைச்சுட்டேன்னா தவிப்பு, இல்லைன்னா ராமபானம் உங்களை விட. இந்திரனும் காப்பாற்ற முடியாது, பிரம்மாவும் காப்பாற்ற முடியாது, பரமேஸ்வரனும் முடியாது என்று ஹனுமார் கம்பீரமா சொன்னார். கோபம் வந்துடுத்து. யாரங்க இந்த குரங்க கொல்லுங்கள் அப்படின்னு விட்டான்.